பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாதமே சரண் புகுந்தேன், நின் பாதமே சரண் புகுந்தேன், சரண் புகுந்தேன். விஸ்வநாதா, அஞ்சாதே ஹரிச்சந்திரா என்று எனக்கு நீ ஆறுதல் சொல்லு. எருதுவின் வாகனமாக மீதேறி ஒரு பக்கம் வேலவனும் விநாயகனும் மற்றொரு பக்கத்திலே உமையவளும் எதிரே தோன்றி அஞ்சாதே என்று எனக்கு நீ ஆறுதல் சொல்லு. எப்பொழுது ஓடி வருவாயோ? பிரம்ம கபாலத்தை கரத்திலேந்து எடுத்த பித்தரே, தில்லை அம்பலத்தில் திருத்தாண்டவ புரிந்த தில்லை நடராஜனே, காசி விஸ்வநாதா என்று கதி என்று உன்னை நம்பி வந்தேனே. என் மனைவி மக்களை இந்த மரணத்திலே பிரியும் நேரம் வந்து விட்டதே. எனக்கு யார் இருக்கின்றார்கள் இறைவா? கணவனுடைய வாக்கு பொய்க்க கூடாது என்பதற்காக சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும், உத்தமராக நமது கணவன் இருக்க வேண்டும் என்று கருதி என் மனைவி தன்னை தானே அனுபவித்துக் கொண்டாரே. கற்பிலே உயர்ந்தவளாக தேடக்கூடிய என் மனைவி எனக்கு கொடுத்த வாக்கு வேந்தனே ஆனாலும் விதி வழியே சென்று என்னை வித்தாகிலும் கொடுங்கள் அத்தான் என்று கூறி கதறினாலே. இந்த பாவத்தை செய்த இந்த பாவி சண்டாளன் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் இறைவா? இத்தனை சோதனைகள் தந்த போதும் என் மீது கருணையை கொள்ளாமல் என் முன்பாக நீ கொட்டி குவித்துக் கொண்டிருக்க இந்த குவியலாக பிணக்குவியல்கள் என்னை அடிமை கொண்டு வீரவாகி கால்படம் முழத்துண்டு வாக்கரிசியை பெற்றுத்தான் தகன பிரயோகம் செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து விட்டார். அதன் காரணமாக ஒரு யோசனை விஸ்திரமுள்ள மையானத்திலே நான் காவலாக இருக்கின்றேனே. ஈசா, உனக்கு கருணை என்பதே பிறக்கவில்லையா? நீ தேவனெல்லாம் எத்தனையோ திருவிளையாடலாம் செய்து மன வைத்தேன். ஒரு நேரத்திலே நீ மரளி தன்னை உதைத்தப்பா மருத்துவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்த மார்க்கண்டேயனுக்கு
என்றும் 16 என்ற வயதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நீ நடத்திய திருவிழாவில் 1 2 அவருக்கும் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது. ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்பதற்காக தென் திசைக்கு கிழக்கூடிய முதல்வரோ எருமைக்கிடா வாகனம் மீதேறி எதிரே தோன்றி, அதே மார்க்கண்டையா உனது ஆயுட்காலம் முடிந்துவிட்ட வா என் உலகம் அழைக்கே கேட்டு செவி சாய்க்காமல் அரகரா சிவசிவா காசி விஸ்வநாதி என்று உனையே கதி கலங்கி துதித்துக் கொண்டிருந்தாரே. அப்பொழுது என் வார்த்தைக்கு மதிப்பில்லை என்று கோபம் கொண்டு அந்த காலன் யமதர்மன் 2வது பாசக்கை வீசும்பொழுது அந்த பாசக்கை இருக்கும் இடம் மாய்கையாய் மறைத்தார். ஆண்டவன் கட்டளை, அவருடைய கட்டளையற்றளவா நாம் செயல்படுகின்றோம். என்ன ஆணவ செருக்கு இருந்தால் இத்தகைய காரியத்தை செய்வாய் மார்க்கண்டேயா. உமது பக்தியா எனது சக்தியான சோதிக்கை இதோ உரைப்பார் என்று கோப கண்கள் பொறிக்கை 3வது வீசும்பொழுது அந்த பாசக்கையாது சிவலிங்கத்தையே சேர்த்து அந்த சிவலிங்கமோ படீர் என்று வெடித்து உழைத்து எதிரே தோன்றிய காலை எட்டி உழைத்த பாதாரம் இந்த படைத்த பரமேஷா. இந்த பரம பாதகம் செய்த விதை என்று எனக்காக இத்தனை சோதனை. குலத்துக்கு ஒரு மகனாக பிறந்தாரே, என் மகனை பார்க்க முடியவில்லையே, என் மனைவியை பார்க்க முடியவில்லையே. அது மட்டுமா, தேவனை காக்க வேண்டும் என்பதற்காக திரிபுர தகனம் செய்தவன் அல்லவா? திரிபுர தேவனுடைய குறை தீர்க்கப்பட வேண்டும். தேவர்கள் குறை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் 30 கோடி தேவர்களால் ஒன்று கூடி தேர் ஒன்று ஏற்படுத்தினார்கள். அந்த தேரிலே சிவபெருமான் தேடக்கூடிய உன்னை போர் வீரனாக அமர்த்தி வில் வாள் ஈட்டை கவசம் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து ஓம் மரகரா என்று ரதத்தை இழுக்கின்ற சமயத்திலே ரதமானது அச்சு 2 பிளவாய் முறிந்ததா. அந்த வழியாக வந்த நாரதரை கேட்டு விநாயகனை நினைக்கவில்லை, ரதமானது புறப்படவில்லை. சாரி, விநாயகனை அழைத்து கேட்டபொழுது முக்கண் கொண்ட ஒருவருக்கு பலி கொடுத்தால்தான் இந்த தகன பிரியும் ரதமானது புறப்படும் என்று சொல்ல, முக்கண் கொண்ட மூலாதார பொருள் அந்த உமா மகேஸ்வரன் சிவனையே பலி கொடுத்து விட்டால் தேவர்களை காப்பது யார்? ஆகையினால் இதற்காக இந்த வார்த்தை மழலையின் வார்த்தை. விநாயகன் சொல்லும் வார்த்தையை கேட்டு கண்களிலே ஆனந்த பஷ்பம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த துளிர்கள் ஒரு பக்கம் தோன்றியது. தேன் கனி என்று சொல்லக்கூடிய தேங்காயாகவும், மற்றொன்று ருத்ராட்ச மணிகளாகவும், 3 முகம் 5 முகம் 7 முகம் என்று சொல்லக்கூடிய ருத்ராட்சம். ஏன் சிவனுடைய நாமதேயம் சிந்தையிலே இந்த நெஞ்சியை குளிர கொண்டு என்பது. இதோ மகாரா அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா எப்பொழுதும் அமர்ந்திருக்கார். அப்படி சிவசிவா சிவசிவா என்று சொல்லும்போது அபயம் என்பது ஆபத்து என்பது நேராது என்பதற்கு உதாரணம் கட்டுவதற்காக அந்த தேங்காயையும் ருத்ராட்சத்தையும் ஏற்படுத்தினாயே. அந்த தேங்காயிலே 3 கண்கள் படைக்கப்பட்டாய். என்றோ தோன்றியது அந்த தேங்காய், என்றோ வெட்டப்பட்டது தேங்காய் கீழே விழுந்து நாட்கள் பல உண்டோடி விட்டது. ஆனாலும் அதனுள்ளே பரிசுத்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் மனிதனுடைய உடலிலே பரிசுத்தமாக இருக்கிறது. ஆணவம், கர்மம், மலம் சொல்லக்கூடிய 3 மலங்கள் இருக்கிறது. ஆணவத்தை அகற்ற வேண்டும். ஓடு போன்று தேர்வது ஆணவம். அதன் உள்ளே இருக்கிறது வெண்மையாக இருப்பது கர்மம். நாம் செய்த தீவினை அது சிலது பழுத்து போகலாம், அழுகி போகலாம், மாறி போகலாம், கலர் மாறி இருக்கலாம். இருந்தாலும் அதனுள்ளே பரிசுத்தமான நீர் இருக்கிறது. அந்த பரிசுத்தமான நீர் தினமும் தன் இதயத்தை எடுத்து ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்க முடியுமா? அது போன்றுதான் தன் இதயத்திலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவனுக்கு, அந்த சிவபெருமானுக்கு தேங்காய் நீர் பரிசுத்தமான நீராக அர்ச்சனை செய்கிறேன் ஆண்டவா, இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் தேன்கனியை உருவாக்கினார்.
இதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த போது அந்த விநாயகன் முக்கண் கொண்ட ஒருவரை முதலிற்கு பலி கொடுக்க வேண்டும். தேங்காயை உடைத்தார்கள், பலி கொடுத்து விட்டார்கள். ஆஹா, எந்த ஆலயத்திலே இந்த தேங்காய் உடைத்தாலும் எனக்கே சமர்ப்பணம் ஆக வேண்டும் என்று விநாயகன் கேட்க சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு தோன்றினான். அப்படி அச்சு இரு பிளவாய் முறிந்த இடம் அருகே மதுராந்தத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதே, மருவத்தூர் பக்கத்திலே அச்சு இரு பாக்கம். அந்த அச்சு இரு பாக்கத்திலே ராஜகிரி ஈஸ்வரனை காட்சியளித்த பரம்பொருளே, எத்தனையோ திருவிளையாடல்கள் எப்படியெல்லாம் செய்திருக்கின்றாய். ஆனால் என் குடும்பம், இந்த மதத்திற்கின்ற இந்த ஹரிச்சந்திரன் என்ன பாவங்களை செய்தேன், என்ன தீவினை செய்தேன், எதற்காக என் மனைவியை மறைத்தாய், என் மகனை பிரித்தாய், சத்தியம் சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்துக்காக கடமையோடு செய்த எனக்காய் இந்த சூழ்நிலை, எனக்காக வேதனை. பக்தர்களே, சித்தர்களே, பட்சிகளே, உங்களில் ஒருவருக்காகிலும் மனமிறங்கி இந்த பரம பாதகன் படும் வேதனை அந்த மும்மூர்த்தி தேவனுக்கு என் நிலைமையை யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? அரணை நாடி யார் சொல்லுவார்? பரம்பொருளே, உமாமகேஸ்வரா, இந்த சத்தியத்தை காப்பாற்ற என்பதற்காக எதையெல்லாம் பிரிந்தேன் தெரியுமா? எதையெல்லாம் பிரிந்தேன்? பாத்தனிலே முன் செய்த வினையின் காரணமாகத்தான் இந்த வினை நடந்தது என்று பாமர மக்கள் எல்லாம் சொல்வார்களே, அதுதான் உண்மையா? அல்லது நீ எனக்கு விதித்தாய விதி இதுதான் விதியா? விதியே உனக்கு ஒரு முடிவு வந்த போதும் என் நெஞ்சிலே இருந்து உண்மையை தவிர பொய் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. என் ஆண்டே எஜமான் வீரவாகுவின் கட்டளை புதைக்கக்கூடிய சடலங்களே ஆனாலும் சரி, எரிக்கப்பட உள்ள சடலங்களே ஆனாலும் சரி, கால்பணம் உழத்துண்டு வாக்கரிசியை பெற்றுத்தான் தகன பிரயோகம் செய்யும் என்பது கட்டளை. அவர் கட்டளை ஏற்றேன். புதைக்கப்பட உள்ள சடலெல்லாம் புதைத்து விட்டது. ஆனால் எரிக்கப்பட உள்ள சடலங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உற்றார் உறவினர்கள் பின்னால் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன், எதற்காக? எரிந்த சாம்பல், அதுக்கு புனிதமான பெயர் அஸ்தி. அந்த அஸ்தியை புதிய பாத்திரத்தை எடுத்து சென்று கங்கை, காவேரி, துங்கபத்ரா, தாமிரம் என்று சொல்லக்கூடிய நதியிலே கரைத்தால் இறந்தவர்கள் சொர்க்கலோகம் அடைவதாக ஐதீகம். அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும்
இங்கு எரிக்கப்பட உள்ள சடலங்கள் நன்கு எரிதா என்று சுற்றி பார்க்க வேண்டும். என் கடமையை செய்தே தீர வேண்டும். வந்த பாச உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிட்டேன். நான் என்னை மறந்தாலும் நீ உன்னை மறக்காதே. பிறப்பிலே தோன்றும் ஜீவனுக்கும் சாவும் ஒரே அதிலே பயம் அவநம்பிக்கையிலும் பேக பிடித்து ஆடினால் நித்தம் நித்தம் சாவுதான், நித்தம் நித்தம் சாவுதான்.